வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிநெட் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்னன்னா கடந்த வீடியோல போட்டு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நிறைய பேருக்கு டீட்டெயிலாவே சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயம் இந்த பாவத்துல இருந்தா கன்ஃபார்ம் நடந்தே தீரணும், அதே மாதிரி நடந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட கண்டினியூஸான சீரிஸ் தான் அது. ஸோ அந்த வகையில 12 வீடுகள்ல வந்து குரு நின்ற பலன் தான் பார்க்க போறோம். வெரி குட். ஸோ ஒரு சுபகிரகம் எல்லாருக்கும் குரு வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசை தான். ஆனால் குரு பலனா இருந்தாலும் சரி, குரு நல்ல பாவத்துல இருக்கும்போது, நல்ல செயற்கை நல்ல இடத்துல இருக்கும்போது நல்ல வேலைகளை அவர் பண்ணுவாரு. ஸோ அந்த வகையில 12 பாவத்துல என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஒரு லக்னத்துல வந்து 1ஆம் வீட்டுல இருந்தா 2ஆம் வீட்டுல கேக்குறீங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா குருங்கிறவர் என்னன்னு பாக்கணும். இப்ப இந்த திருவிளையாடல் என்று சொல்லப்படுகிற நம்ம வாழ்க்கையை வந்து நான் திருவிளையாடல தான் பாக்குறேன். என்னங்க சார், திருவிளையாடல்னு ஒரு படம் வந்திருக்கு, நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி சிங்க் பண்ணுறீங்கன்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒன்று தொடர்பாக தான் இருக்கிறோம். இப்போ என்னோட கர்மாவும் உங்களோட கர்மாவும் லிங்க் ஆனால் தான் நம்ம மீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க, நான் அந்த சர்வீஸை வாங்கணுங்கிற மாதிரி ஒரு விதி இருந்தால் தான் நம்ம 2 பேரும் உட்காந்து பேச முடியும். இப்போ நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டு ஒரு ஆங்கர் மாதிரி பண்ணுறீங்க, நான் அதுக்கு விடை அடிக்கிறேன் சார். ஒருத்தர் ஒரு லிங்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இந்த திருவிளையாடல்லையே பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் கொடுத்துருக்கிறாரு ஒருத்தருக்கும் இந்த கடவுள். ஸோ அதில் குருவுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, இந்த 9 நவகிரகம் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் அமைச்சு வைத்த இந்த மேடையில நாமெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு குரு எந்த ஒரு அமைப்பை தாக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அவரு தான் ஹீரோ. குரு பார்த்தால் கோடி நன்மை. எப்படி கடைசியா ஒரு சீன் படம் நடக்கிறப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒருத்தங்க யாரோ மாட்டிட்டு இருக்கிறப்போ ஹீரோ வந்து காப்பாத்துறாரு பாத்தீங்களா, அதுதான் குரு. புரியுதுங்களா? அது யாருக்கிட்ட இருந்து காப்பாத்துறாருங்கிறது வேற விஷயம், நிறைய பேருக்கு தெரியும். வில்லன் யாருங்கிறது சனி பகவான். அவர்கிட்ட இருந்து காப்பாற்ற வரவர் தான் குரு. ஸோ முதல்ல அந்த வீடியோ சனி பகவான் வீடியோ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம குரு பத்தி பார்க்க போறோம். குருங்கிறவ பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சுபகிரகம். அது ஏங்க நம்பர் 1? அதுக்குன்னு ரேங்கிங்லாம் போடுறீங்க அப்படின்னா, முதல் சுபகிரகம்னா என்ன அப்படின்னா, குரு வந்து எந்த ஒரு கிரகம் வந்து சூரியனோட ஒளியை, நம்மளோட ஒளியே பார்த்தீங்கன்னா ஒளியின் மூலமே பார்த்தீங்கன்னா சூரியன் தான். சூரியனுங்கிற ஒரு கிரகம் படைக்கப்படவில்லை என்றால் ஒளிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து லைட் போடுறோம், நம்ம பார்க்குறோம். இதில் ஆர்டிஃபிஷியல் லைட் நம்ம எலக்ட்ரிசிட்டி மூலமாக ஜென்ரேட் பண்ணுறோம். நேச்சுரலா எங்க வருது உங்களுக்கு இந்த உலகத்துக்கு அப்படின்னா சூரியன் தான். சந்திரன் கிட்ட கூட ஒளி இல்லை, சூரியனோட ஒளியை தான் பிரதிபலிக்கிறது. ஸோ அந்த அமைப்புல அந்த சூரியனுங்கிற ஆத்ம ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகத்தை நம்ம சுப கிரகம்னு சொல்றோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து பெனிஃபிக் பிளானட்னு சொல்றோம். அதுல வந்து அதிகமாக சூரியனோட ஒளியை 200%, அதாவது 2 மடங்காக அதிகப்படுத்தி மேக்னிஃபை பண்ணி பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மேல பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு. அந்த 200% கொடுக்கறதுனால அது நம்பர் 1 சொல்றோம். சுக்கிரன் பாத்தீங்கன்னா வரவழையதை அப்படியே 100% திருப்பி அனுப்பும். புரியுதுங்களா? ஸோ அதனால குருவில் இருக்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆத்ம ஒளியை திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்புல கெப்பாசிட்டியில 50% குருக்கு இருப்பது தான் சுக்கிரன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சந்திரன் பாருங்க. இதே பௌர்ணமி சந்திரனா இருந்தா குருக்கு நிகரான ஒரு சுபகிரகம்னு சொல்லலாம். இல்ல சார், ஒரு பஞ்சமி திதியில தான் இருக்குது சந்திரன். அமாவாசையிலேருந்து ஒரு 5 நாள் 6 நாள் தாண்டிடுச்சு, ஆனா இருந்தாலும் பௌர்ணமி கிட்ட இல்லை அப்படின்னா அடுத்தபடியான ஒரு சுபத்துவம், ஒரு திரிட்பலத்தை ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சந்திரன் எடுத்துக்கிறோம். அதுவும் சுபகிரகமா எடுத்துக்கலாம். அது வந்து அமாவாசைக்கு அருகில் ஒரு 3 நாள் திதிகள் தாண்டின ஒரு அமைப்பா இருக்கணும். அடுத்தபடியா வருது பாத்தீங்கன்னா புதன். இந்த 3 சொல்லிட்டீங்க சார். புதனுங்கிறது சுபகிரகமான்னு கேட்டா கண்டிப்பாக புதன் சுபகிரகம் தான். ஆனா ஒரு சனி செவ்வாய்ங்கிற பாவகிரகத்தோட சேரும் பொழுதுதான் அவர் பாவகிரகமா மாறுறாரு. ஏன்னா அதுதான் தனித்த புதன் சொல்றோம். ஸோ இந்த 4 கிரகம் தான் வந்து சுபகிரகம். ஸோ இதுல குரு பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்திலேயே இருக்கும் பொழுது, லக்னங்கிறது என்ன, உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய நீங்க எந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து உலகத்துக்கு நீங்க கொடுக்குறீங்கிறதா உங்க லக்னம். அதுலயே குரு இருக்கும் பொழுது பிரகாசமா இருப்பீங்க. ஓ அவரு நல்லவராச்சே, அவர் உங்க ஃப்ரெண்டுங்களா, அவர் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். ஸோ ஏன்னா அது 7ஆம் இடத்த, நண்பர்கள் ஸ்தானத்தை, மனைவி ஸ்தானத்தை, பங்குதாரர் ஸ்தானத்தை பாக்குது 7ஆம் பார்வையா பாக்குது. லக்னத்துல இருந்தா என்ன பண்ணுவோம், 7ஆம் பார்வையா பாக்குது. அப்படிங்கிறப்ப நேச்சுரலா லக்னத்துல கொடுக்குறவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, அவரை நம்பி வருவாங்க. அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சோசியலி பெட்டரான பர்சனா இருப்பார். ஸோ லக்னத்துல குரு இருக்கிறது அருமையான விஷயங்கள். அதே மாதிரி லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் என்றுங்கிறது என்ன, குடும்பம், வாக்கு, தனம். இதுதான் வந்து அந்த 2ஆம் இடங்கிறது கொடுக்குது. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதுல குரு இருக்கும் பொழுது வாய் பேச்சு மூலமாக பொழைக்கிறது.
ஏன்னா குரு என்கிற சுபகிரகம் எங்க இருந்தாலும் அதை வளர்ப்பார், அந்த பாவத்தை வளர்ப்பார், எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். லக்னத்தில் இருக்கும் பொழுது லக்னத்தோட கேரக்டரை வந்து வளர்ப்பார். ஓ அவருங்களா அருமையான ஆளுங்க அவரு பயங்கரமான பிராட் மைண்டடுங்க, அப்பழுக்கற்றவருங்க அவரு அப்படிங்கறது வந்து லக்னத்துல இருந்தா கொடுக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வாய்ப்பேச்சு மூலமாக பொழப்பு நடத்துறது, நல்லா பேசுவாரு சார், நல்லா சொல்லி கொடுப்பாரு. இந்த சொல்லி கொடுக்கும் வேலையில இருக்கிறவங்க, டீச்சரா இருக்கிறவங்க, குருமார் போல இருக்கிறவங்களுக்கு சொன்னா அவங்க கேட்கற ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேட்பாங்க. அதுதான் வந்து 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. குடும்ப விஷயத்துக்கு நல்லது, வாக்கு விஷயத்துக்கு நல்லது, தனம் விஷயத்துக்கு நல்லது. கையில எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும், இல்லைனாலும் யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப ட்ரையான வாழ்க்கையில போனது இல்லைங்கன்னு சில பேர் சொல்றது பாத்தீங்கன்னா அந்த லக்ன 2ஆம் இடத்துல குரு சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2ல குரு இருந்தா குடும்பஸ்தானத்துல குரு தனியா இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இந்த தனியா இருக்கக்கூடாது, கேதுவோட இருந்தா வர தப்பு, ராகுவோட இருந்தா தப்பு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பாக்கணும். இப்போ வந்து முதல் நீங்க என்ன லக்னம், லக்னத்துக்கு குருங்கிறவர் என்னங்கிறதையும் கொஞ்சம் பாத்துக்கணும். அதாவது இப்ப துலாம் லக்னமா இருந்தா குருங்கிறவர் 6ஆம் வீட்டு அதிபதியா போயிடுறாரு, லக்னாதிபதிக்கு நண்பர் இல்லை. இதே வந்து மேஷ லக்னமா இருந்தா உங்களுடைய லக்னாதிபதிக்கு நண்பரா வந்து உங்களுக்கு துணை புறவரா இருப்பாரு. அதனால தனித்த குரு இருக்கிறது வந்து தவறு அப்படிங்கறதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. ஜோதிடத்தில் இருக்கும் பல மூட நம்பிக்கையில இது ஒண்ணு. அதெல்லாம் வந்து அர்த்தமே இல்லை. குரு எங்க இருந்தாலும் அதிக அந்த ஆதிபத்தியத்தை வளர்ப்பார். அந்த அமைப்புல வந்து நீங்க தவறுனா அது குரு திசை நடக்கிறப்ப பார்க்கணும், அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும், அந்த குருவை சனியால் பார்க்கப்படுகிறாரா பார்க்கணும், பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரா, அது மாதிரி வேற விஷயங்கள் ஆயிடுது. சும்மா 2ஆம் இடத்துல குரு தனித்திருக்கிறது தவறு, குடும்ப வாழ்க்கைக்கு தவறுங்கிறது மூட நம்பிக்கை இல்ல, அதுவும் ஒண்ணு. பலாயிரக்கணக்கான மூட நம்பிக்கையில அதுவும் ஒண்ணு. சோ 2ஆம் இடத்துல இருக்கிறது நம்ம நன்று. சூப்பருங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல குரு, எந்த ஒரு கிரகமும் அதிக திற்பலம் இல்லாமல் குரு தான் 2ஆம் இடத்துல சம்மந்தப்படும் பொழுது சொல்லிக் கொடுக்கும் வேலை, உபதேசம் சொல்ற வேலை, டீச்சர், மென்டர், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க. சார் நான் வாங்கிட முடியுமா, நான் கம்பெனில ஒர்க் பண்றேன், சைட்ல ஒரு ஆன்லைன் கோச்சிங் பண்ணலாமா, ஒரு ட்ரைனிங் பண்ணலாமா பார்த்தா கண்டிப்பா நம்ம குரு எங்க இருக்காருன்னு தான் பார்க்கணும். ஒரு 2ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு இருக்காரா, 10ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படுறாரா இருக்குதா, அல்லது ராசிக்காச்சு 2ஆம் இடம் சம்மந்தப்படுறாரா, லக்னத்துக்கு சம்மந்தப்படுறாரா, எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. எதுலையுமே அந்த அமைப்பு வரலீங்கன்னா சார் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காதே சார், உங்களுக்கு நல்லா வராதே சார் அப்படிமா. புரியுதுங்களா? இப்ப நானே பாத்தீங்கன்னா நான் அஸ்ட்ராலஜி பண்ணும்பொழுது நான் கன்சல்டிங்கும் பண்றேன், சம்டைம்ஸ் ட்ரைனிங்கும் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு அந்த 2ஆம் வீட்டுல குரு சம்மந்தப்பட்டாதான் ட்ரைனிங்ல வந்து எனக்கு பிக்கப் ஆகும், என்னை நோக்கி அந்த கர்மா செயல்படும். இல்லைன்னா எனக்கு கன்சல்டிங் தான் வேலை வரும். புரியுதுங்களா? அதுதான் அதோட அமைப்பு. 3ஆம் இடத்துல இருக்க குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி, விவேகம், நமக்கு வேணுங்கிற முயற்சி, சகோதர ஸ்தானம். ஸோ 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது பார்த்து சகோதர விஷயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு ஆண் மகன், ஒரு தம்பி பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ப்ரொவைடர் அது மாதிரி. இதுல சனி செவ்வாய் ராகு எதுங்கிற ஒரு பாவகிரகம் இருக்கும் பொழுதுதான் அதை எதுவுமே குறைக்கும். எப்பவுமே பாவகிரகம் ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது அதை குறைக்கக்கூடிய ஒரு கர்மா. சுபகிரகம் அது நம்பர் 1 சுபகிரகம் குரு இருக்கும் பொழுது வளர்க்கக்கூடிய கர்மான்னு பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி இருக்கிறாங்களா, அவங்க உங்களோட நல்ல ஒரு உறவுல இருப்பாங்களேங்கிற மாதிரி நல்ல விஷயத்தை நம்ம சொல்லலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். செவ்வாய்ங்கிற சகோதர காரகன் எப்படி இருக்குது, தசாபுக்திகள் எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கணும். சரி, அதே சமயத்துல முயற்சியும் நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல பாவகிரகம்ல இருக்கும் பொழுது 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானம் வந்து வலு பெறுகிறது. நல்ல முயற்சி செய்ய. ஆமா சார், எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடிட்டே இருப்போம் சார். 3ஆம் இடம் வலுத்திருக்கும். சுபகிரகம் வலுத்திருக்குன்னா என்ன, சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அஸ்ட்ராலஜில வந்ததுன்னா என்ன, பாவகிரகத்தின் தாக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அந்த பாவத்தில் ஒரு விஷயம் நீச்சமா போறதும் பாவத்துவம் தான், உச்சமா போறதும் சுபத்துவம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்தான பலத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு, அதாவது திருட்பலம்ன்ற சொல்ற அந்த சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கிறது திருட்பலம். 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் வந்து திக்பலம். அது மாதிரி திக்பலத்துக்கும் திருட்பலத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு இப்போ குருங்கிறவர் திக்பலத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் 1 கிரகமா இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய 3ஆம் இடம் வந்து நல்லா இருக்கும். 9ஆம் வீட்டை வந்து 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால அப்பா விஷயங்கள் நல்லா இருக்கும், பூர்வீக விஷயங்கள் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு அவங்க அப்பா பாட்டனுங்கிற வகையறால கொஞ்சம் பெனிஃபிட் வரும், எல்லாமே நல்லா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 7ஆம் இடம்ங்கிற திருமணஸ்தானத்தை பார்க்கறது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், நண்பர்கள் விஷயத்துக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்துல 10ஆம் 7 பார்க்கறதுக்குள்ள 9 பார்க்குதுன்னா 11 பார்க்குது. ஸோ 11ங்கிறது லாபஸ்தானம், அதுவும் லாபம் பெறருக்கு, சில விஷயங்கள் நடத்தி காட்டுறதுக்கு, சில விஷயங்கள் பெறுவதுக்கு நல்லா இருக்கும். அது குரு தசை நடக்குதாங்கிறத பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப டீப்பா போகக்கூடிய விஷயங்கள். பட் குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல இது மாதிரி பாவத்தை வலுப்படுத்துறது. எப்படி 2ஆம் இடத்துல இருக்கிறது வருமானத்தையும் மறைமுக வருமானத்தையும் கொடுக்கும். ஏன்னா 8ஆம் பாவத்தையும் பார்க்குது இல்லையா, வருமானத்தையும் பேச்சு திறமை மூலமாக சம்பாதிக்கிறது 2ஆம் இடத்துல கொடுக்குற மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய முயற்சியோட
ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் சூப்பர். நாலு குரு, நாலுல குரு இருக்கும் பொழுது அம்மா தாயார் விஷயங்களுக்கு நல்ல விஷயங்கள். ஏன்னா உயிருக்கு 4ஆம் இடத்து உயிர் காரத்தவும் தாயார். அதே சமயத்துல இடம், வீடு, வண்டி, வாகனங்கிறது ஜடகாரதத்தை கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்துக்கு நன்று. அப்புறம் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பாக்குது. நீங்க நிறைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துல இருந்து 4ஆம் இடத்துல குரு இருக்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த குரு திசை வரப்ப தொழில் போய்வார், அல்லது வேற ராகு திசையே நடக்கும் பொழுது அந்த தொழில் மேன்மை, தொழிலுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அது பாதிய உள்ள போயிடுவார். ஸோ எப்போ வந்து ஒரு குரு எந்த வீட்டுல இருக்கிறாருங்கிறத காட்டிலும் எந்த பாவத்தை பார்க்கிறாருங்கிறது முக்கியம். ஏன்னா குரு இருக்கும் வீட்டை மேன்மைப்படுத்துறதோட பார்வை பலம் அதிகம். புரியுதுங்களா? இப்போ லைட்டு ஒரு இடத்துல இருந்து நம்மளை இப்போ பாக்குது, நமக்கு இப்போ எங்க போய் நம்ம அது காட்டுது, நம்ம மூஞ்சியை தான் காட்டி கேமரால வந்து ஒளிப்படுத்துது. ஆனா அதோட இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அதிகமான பிம்பமா இருக்குமே ஒழிய ஒரு கிளாரிட்டி இல்லாத இடமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இடம் தான் உண்மையே பளிச்சுன்னு தெரியும். அதுதான் சுபகிரகத்துக்கு பொருந்தும். சோ இருக்கிற வீட்டுக்கும் அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை பெருக்கும். ஆனா பார்க்கும் வீட்டுக்கு வேணுங்கிற மேன்மை, அதோட ஆதிபத்தியத்தையும் அதோட விஷயத்தையும் உங்களுக்கு அதிகமாவே கொடுக்கும். அப்ப நீங்க 4ல இருக்கிற நல்ல தாய், அருமையான அது மாதிரி நல்ல தாய், ப்ரொவைடட் அதர் ஃபேக்டர்ஸ் லைக் சந்திரனுங்கிற தாயை குறிக்கக்கூடிய மாதாக்காரகன் நல்லா இருக்கு, மாதாக்காரகனோட வீடாகிய கடகம் நல்லா இருக்கு, 4ஆம் வீட்டு அதிபதியாக நல்லா இருக்காரு. இப்ப நீ ஒன்னில நீங்க வந்து சிம்ம லக்னம், 4ஆம் வீடு வந்து விருச்சிகம், குரு விருச்சிகத்துல இருக்காருன்னா அம்மாவுக்கு நல்லது. ஆனா 4ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல போய் நீச்சமா போய் சனியின் பார்வையில போட்டு அது கொஞ்சம் டிராப் ஆகுது. எல்லாம் ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் கிடையாது ஜோதிடத்துல. பட் தயார் விஷயத்துல இந்த குரு வச்சு பார்க்கும் பொழுது நன்மைதான். இவங்க கன்ஃபார்ம் வீடு கட்டுவாங்களா ஐயா? குரு திசை அது மாதிரி விஷயம் வரும்பொழுது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. 4ஆம் இடத்துல ஆமா ஷெல்டருக்கு அது மாதிரி விஷயத்துல பிராப்தங்கள் உண்டு. ஈவன் வாடகை வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த இடம், வீடு, வண்டி, வாகனத்துல கொஞ்சம் யோகங்கள் உண்டு. அப்புறம் மோஸ்ட்லி தே வில் பிகம் பிசினஸ் மேன். அவங்க ஒரு பிராண்டை டெவலப் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு இதுல இருப்பாங்க, பேஷனேட்டா இருப்பாங்க. ஏன்னா குரு எந்த பாவத்தை பார்க்குதோ அது வளர்க்கிறார். 10ஆம் பாவத்தை பார்க்குது. உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப டேலண்டடா இருக்கிற ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்றாரு, ஒருத்தர் சுமாரான டேலண்ட் தான், ஆனா ஒரு குரு 10 பார்க்குது 4ஆம் வீட்டுல இருந்து. ஒருத்தருக்கு வந்து இவருடைய டேலண்டான ஆளு தான், ஆனா ஒரு குரு வந்து 10க்கு சம்மந்தப்படலை, 10ஆம் வீடு வலுவாயிட்டின்னா அவன் கம்பெனிலேயே எப்படி வைஸ் பிரசிடென்ட் ஆகி GM ஆகி போலான்னு தான் பார்ப்பானு கூடிய, நாம ஒன்று ஆரம்பிச்சு பெரிய லெவலில் போலான்னு வராதவர். அங்கதான் கர்மா டிஃபரன்ஷியேட் ஆகுது. இதை வைத்து ஜோதிடர்களாக நாங்க தான் வந்து எந்த இடத்துல ஒளி போகுது அப்படிங்கிற வச்சு கர்மாவோட ரூட்டை நம்ம ட்ராக் பண்றோம். கண்டிப்பா. புரியுதுங்களா? இப்போ 4ஆம் இடத்துல குரு ரொம்ப நல்ல விஷயம். நீங்க வந்து கேந்திராதிபதி தோஷம் பெற்றுச்சு, சுபகிரகம் கேந்திரத்துல இருக்கக்கூடாதுன்னு போட்டு ஏதோ குழப்பம் பண்ணுவாங்க. எதுவுமே தியரிட்டிக்கல்ல போக வேண்டாம், நீங்க லைவா பாருங்க. புரியுதுங்களா? அப்படிங்கிறப்போ குரு 4ஆம் இடத்துல இருக்கிற விஷயங்கள் அந்த 4-10ங்கிற ஆக்சிஸை வந்து வலுப்படுத்துவதனால், திக்பலம் கொடுப்பதனால், ஒளி கொடுப்பதனால், அந்த பர்டிகுலர் ஜாதகர் வந்து இந்த சொசைட்டில ஏதோ ஒன்று செய்யணும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இது மாதிரி சில அழகு விஷயங்கள் நல்லா வருது, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பியூட்டிஷியன் வேணுங்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க ஒரு பியூட்டி சலூன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சுக்கிரன் நல்லா இருக்கும் பட்சத்துல. ஆனா சுக்கிரன் நல்லா இருந்துமே சில பேர் பண்ணாம இருக்கிறாங்கன்னா 10ஆம் பாவம் பலமா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவங்க நல்லா பண்ணுவாங்க, ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க குழந்தைகளுக்கு நல்லா பண்ணுவாங்க. ஆனா இதையே தொழிலா பண்ணோம்னு அவங்களுக்கு தோணாது. ஸோ எப்பவுமே குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் நன்று. அது ஏன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்தை பார்க்குது, 12ஆம் பாவத்தை பார்க்குது, 8ஆம் பாவத்தை பார்க்குது. 8ங்கிறது மறைமுக இன்கம், டிராவலிங், கூட்டு முயற்சி. 12ங்கிறது விரயங்கள், அந்த பிசினஸ்க்காக செலவு பண்றது. ஒரு நம்ம காசை வீசி தானே காசு எடுக்கிறோம். பிசினஸ்ங்கிறது அட்வான்ஸ் கொடுக்கணும், ஃபர்னிச்சர் வாங்கணும், எல்லா செலவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ரூபாவே ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த விரயம் பண்றதுக்கு நீங்க வந்து 12ஆம் பாவம் சுபத்து பண்றதா விரயம் பண்ணலான்னு ஆசை வருமே, இல்லைன்னா எப்படி நீங்க செலவு பண்ணுவீங்க? ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு. சூப்பருங்க. அதே மாதிரி 5ல் குரு, 5 குரு இருக்கிறது அருமையான விஷயம். பிகாஸ் சுபகிரகம் திரிகோணத்தில் இருக்கிறது நம்பர் 1 பெஸ்ட். சுக்கிரனா இருந்தாலும் சரி, பௌர்ணமி சந்திரனாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, புதனா இருந்தாலும், தனித்த புதனா இருந்தாலும் சரி, திரிகோண ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 5, 9ல் இருப்பது நல்ல விஷயங்கள். புரியுதுங்களா? அந்த 5ஆம் இடத்துல இருக்க குரு பாத்தீங்கன்னா யாரை பாக்குறாரு? 9ஆம் பாவத்தை பாக்குறாரு. 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய 9ஆம் பாவத்தை பாக்குறார், லக்னத்தையும் பாக்குறார். அப்புறம் 3ஆம் இடம் என்று சொல்லப்படும் அந்த 5ஆம் இடத்துல இருக்கிறது என்ன பாக்குது? லக்னத்தை பாக்குறாரு, 9ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவரோட ஜாதகரோட ஃபேமிலி, ஜாதகரோட குணம், அவன் குடிச்சு வச்ச மகராசங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் 5ஆம் இடத்துல. ஏன்னா
அந்த குருவின் திருஷ்டி வந்து அருமையான பாவங்களை பார்ப்பதனால் கேரக்டர், அந்த ஜாதகரோட கேரக்டரையும் அவருடைய பிறப்பிலேயே ஒரு நல்ல ஒரு அமைப்புல பிறந்திருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய பாவமாகிய லக்னத்தை பார்ப்பது, 3ஆம் பாவத்தை பார்ப்பது, அதே சமயத்துல 9ஆம் பாவத்தை பார்க்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால யோகசாலியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, நல்ல கேரக்டர் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு, ஆண் வாரிசு தடை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் வீட்டை வலுப்படுத்துறாரு இல்லைங்களா, அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம அது உங்களுடைய அந்த குரு வந்து உங்க லக்னத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனல் பெனிஃபிட், அதாவது லக்ன சுபரா இருந்துட்டாருன்னு வைங்க. இதுல வந்து நீங்க இயற்கை சுபருக்கும் லக்ன சுபருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். இயற்கை சுபருங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடியவர் இயற்கை சுபர், குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன். சார் லக்ன சுபர்னா என்னன்னா உங்க லக்னத்துக்கு அவர் நன்மையை பயக்கக்கூடியவரா இருப்பார். 5ஆம் வீட்டு அதிபதியாக 9ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பவர் தான் லக்ன சுபர், ராஜயோக அதிபதினு இன்னொரு வேர்ட்ஸ்ல சொல்லலாம் நாம. ஸோ நீங்க மேஷ லக்னமா இருந்தோ, ரிஷப லக்னமா இருந்தோ, அல்லது சிம்ம லக்னமா இருந்து கன்னி லக்னமா இருந்தா குரு உங்களுக்கு ராஜயோகாதிபதி லக்ன சுபரா வர்றாரு. ஸோ லக்ன சுபரா இருந்து 5ஆம் வீட்டுல ஒரு திருகோணஸ்தானத்துல இருந்து அந்த 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குருவின் தசை வந்ததுன்னா லக்னத்தை பார்த்து சுபத்துவப்படுத்துறார், 10ஆம் வீட்டை 11ஆம் வீட்டை பார்த்து சுபத்துவப்படுத்துறார், 9ஆம் வீட்டை பார்த்து சுபத்துவம். அப்படிங்கிறப்போ லாபங்கள் கிடைக்குது, தர்மம் யோகங்கள் கிடைக்குது, பூர்வ புண்ணிய அந்த அந்த அப்பாவின் ஸ்தானம், யோகஸ்தானம், அது எல்லாமே உங்களுக்கு வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் பொழுது, சார் அவன் எங்கோ போயிட்டான் சார், அவர் டோட்டலா டாப் லெவல்ல போயிட்டாரு, ஒரு கிளிக் ஆயிடுச்சு போயிட்டாரு அப்படி. இதே வந்து நீங்க வந்து லக்ன சுபரா குரு இல்லாத லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, உங்களுக்கு குரு தசை வந்ததுன்னா சார் என்ன சார் குரு தசை இன்னும் இயற்கை சுபர், நீங்க அது 5ஆம் வீட்டுல இருந்தா சுபர் டாப்புங்கிறீங்க, ஒன்றும் காணாம அப்படிம்பீங்க. ஏன்னா ஒரு லக்ன சுபர் கிடையாது, துலா லக்னமா இருக்கட்டும், ரிஷப லக்னமா இருக்கட்டும், லக்ன சுபர் கிடையாது. ஸோ இங்கதான் நீங்க ஜோதிடம் பார்க்கணும். சும்மா 5ஆம் இடத்துல குரு இருந்தா என்ன சார்னா, இத்தனை கதையை பேசணும், நான் இத்தனை கதையை பேசினாதான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அஸ்ட்ராலஜி நாலேஜ் இருக்கணும், உங்க ஜாதகத்திலையும் புதன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் அமைப்பு. அதே மாதிரி ஆறில் குரு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா வேற மாதிரி கர்மாவை கொடுக்கறது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, அதர் பீப்புள்ஸ் மணி, ஸ்டாக் மார்க்கெட்டு, கூட்டு முயற்சி மூலமா பண்றது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய கோடீஸ்வராக இந்தியாவில் இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி வந்து 6ஆம் இடம் தான் வளர்த்துருக்கு. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி 7ல பயங்கரம் போயிட்டு இருக்காரு. ஸோ அவரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடிங்கிறாங்க. அவரோட இன்கம், அவருடைய வேல்யூ, நெட்ஒர்த் 2 லட்சம் கோடி வந்து மூட்டை தூக்கி சம்பாரிச்சாரா? இல்ல, அவரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதர் பீப்புள் மணி, அவங்க ஸ்டாக் பிரைஸை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அதான் 6ஆம் வீடு. 6ஆம் வீடு வளர்த்துருந்ததுன்னா அதர் பீப்புள் மணி, ஸ்டாக் மார்க்கெட்ல ஜம்ப் கிடைக்கிறது, பூர்வீகமா அந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லப்படுகிற உயிரில கிடைக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா சம்பாதிக்கிறது, வெளிநாடு மூலமா பண்றது, அது மாதிரி விஷயங்களை வந்து ஒரு மாதிரியான சம்டைம் இந்த 6ஆம் வீடே கொஞ்சம் திருட்பலம் இல்லாமல் கொஞ்சம் பாவ கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது நீங்க வெளியில சொல்ல முடியாத முறையில சம்பாதிக்கிறீங்க. சில பேர்த்துக்கு பினாமியா இருக்கிறவங்கள 6ஆம் வீடு வளர்த்துருக்கும். இவர் என்னடா இவ்வளவு பண்றாருன்னா அது வேற விஷயம் இருக்கு சார் அதுல அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் 6ஆம் வீடு, புரியுதுங்களா? ஸோ அந்த 6ஆம் வீட்டுல குரு இருந்தா வளர்ப்பாருன்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவரை தான் அவங்க பினாமியா சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு தான் அந்த கர்மா இருக்கு. அந்த 6ஆம் வீட்டுல குரு சம்பந்தப்படும் பொழுது 12ஆம் பாவம் வரும் பொழுது விரயத்தை கொடுத்து குடுக்கல் வாங்கல பெரிய லெவல்ல பண்றது சார். அவங்க ஏகப்பட்ட ரொட்டேஷன் அவாலா பண்றது சார். அங்க நீங்க துபாயில ஒரு 100 கோடி கொடுத்தீங்கன்னா இங்க 100 கோடி வாங்கிக்கலாங்கிறாங்க. அதெல்லாம் 6ஆம் வீடு வழக்கமா பண்ண முடியாது.